ஹாய்! மொறு மொறுன்னு இருக்கக்கூடிய உளுந்து வடை தான் இன்னைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட போகிறோம். ரொம்பவே நல்லா இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்குங்களா? கன்சீவாக இருக்கும்போது கண்டதெல்லாம் சாப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம வயிறும் குப்பையும் கிடையாது. நம்ம ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம். உளுந்து வடை தாராளமாக சாப்பிட்லாம். இன்னைக்கு நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெள்ளை உளுந்த ஊற வச்சு நான் ஆட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா மிக்ஸிலையும் ஆட்டிக்கலாம், கிரைண்டர்லையும் ஆட்டிக்கலாம். கருப்பு உளுந்து வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் வந்துட்டு தண்ணி ஊத்தாம ஆட்டி எடுத்துட்டு, ஒரு 10 கிராம் அளவுள்ள அரிசி மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு வந்துட்டு ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும். எண்ணெய் அதிகமா இழுக்காது. கொஞ்சமா உப்பு போட்டாச்சு. 10ஏ 10 மிளகு போட்டிருக்கேன். பலகார சோடாப்பு இருக்குங்க இல்லையா? ஒரு பிஞ்ச் அளவுக்கு பலகார சோடாப்புமே நம்ம போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்னைக்கு 3 பச்சை மிளகா, 3 to 4 பச்சை மிளகா, ஒரே ஒரு துண்டு இஞ்சியை பொடி பொடியாக நறுக்கி வச்சு போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு இஞ்சி வேணா துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 80 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயம். உளுந்து வடைக்கு வந்துட்டு வெங்காயம் அவ்வளோவா முக்கியம் இல்லை. நம்ம கம்மியாக போட்டாவே போதும். சின்ன வெங்காயம் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை போடுறேன். உளுந்து வடைக்கு பார்த்தீங்கன்னா மிளகும் கொத்தமல்லி இலை தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது போட்டால் தான் ரொம்பவே சூப்பராக வரும். கொத்தமல்லி இலை இல்லாமல் நீங்கள் உளுந்து வடை வந்து ட்ரை பண்ணாதீங்க. நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயணும். பலகாரம் செய்கிறதுக்கு பொறுத்த அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சாதான் நமக்கு அந்த பலகாரம் வந்துட்டு கரெக்டாக வருமே. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு போட்டு பார்த்தீங்கன்னாவே மேலே எலும்பி வந்துடும். அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். நான் கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுட்டு, ரொம்ப பெருசாக கொஞ்சம் கனமான மாவு தானே, தண்ணி ஊற்றாம தானே நம்ம எடுத்திருக்கோம், அதை நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உளுந்து வடை வந்துட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்தோமா, இந்த மாதிரி பபுள்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பபுள்ஸ் எதுவுமே கம்மியாயிரும். அதிகமாக இருக்கக்கூடிய பபுள்ஸ் எல்லாமே அடங்கி வந்துடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் நமக்கு வந்துட்டு உளுந்து வடை வந்து வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்டேஜ். உளுந்து வடை சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இடுப்பு எலும்புக்கு ரொம்பவே நல்லது. நம்மளுடைய இடுப்பு எலும்பு, நமக்கு வாயில் ஏற்படும் புண்ணு, வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள் எல்லாத்துக்குமே உளுந்து வடை ரொம்பவே நல்லது. நம்ம காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிற்றுண்டி, அதில் இந்த உளுந்து வடை சாப்பிட்றதுனால நமக்கு நிறையாவே பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து அலைச்சலாக இருப்பாங்க இல்லையா, வீட்டில் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு வருவாங்க, ட்ராவலிங் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த உளுந்து வடை வந்துட்டு கொடுக்கலாம். நீங்கள் வெள்ளை உளுந்தில் மட்டும் இல்லை, கருப்பு உளுந்தில் கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். உளுந்து வடை, உளுந்து கஞ்சி, உளுந்த களின்னு சொல்லுவாங்க இல்லையா, உளுந்து களி, இது எல்லாமே நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.